வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1ல் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.6 தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 10 கணக்கு பாடத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1ல் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.6. இது வந்து பேஜ் நம்பர் 13ல் இருக்குது. ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம். x is equal to 1, 2, 3, 4. y is equal to 2, 4, 6, 8, 10 மற்றும் r is equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 எனில் r ஆனது ஒரு சார்பு என காட்டுக. மேலும் அதன் மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. x, y, r கொடுத்துருக்காங்க. சில வந்து rங்கிறது வந்து ஒரு சார்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட சொல்லியிருக்காங்க, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனோட மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு அம்புக்குறி படம் போட்டுக்கிடுவோம். இப்படி ஒரு அம்புக்குறி படம் வரைக்கோங்க. இதில் வந்து எக்ஸ் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4 எக்ஸுங்கிற கணத்தோட வேல்யூ. அதுக்கப்புறம் ஒய்க்குள்ளது 2, 4, 6, 8, 10 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறுங்கிற உறவு கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்து இதை மார்க் பண்ணுவோம். 1, 2, 2, 2, 4, 2, 4, 3, 6, 3, 6, 4, 8, 4, 8. ஓகே, இப்படி வந்து அம்புக்குறி படம் வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து ஆறுங்கிற உறவு. எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையுள்ள உறவை குறிக்கக்கூடிய எழுத்து. சரியா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஆறானது ஒரு சார்பு என காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சார்பு ஆறுங்கிறது ஒரு சார்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒய்யிலிருந்து ஒரே ஒரு நிழலுறு தான் இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிழலுறு இருந்துச்சுன்னா அதை வந்து சார்புன்னு சொல்ல மாட்டோம். சார்பு கிடையாது, ஒரே ஒரு நிழலுறு தான் இருக்கணும். சரியா? இப்போ இந்த உறுப்பு இருக்குன்னா இந்த உறுப்புக்கு ஒரே ஒரு நிழலுறு தான் இந்த ஒய்யில் வந்து இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிழலுறு வந்து இருக்கக்கூடாது. அதாவது ஒன்று வந்து இந்த ஒரு நம்பர் கூட தான் ஜாயிண்ட் ஆகிருக்கணும், தொடர்பு படுத்தப்படணும். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட, இப்போ ஒன்று வந்து இந்த இதுக்கும் இந்த தொடர்புபடுத்தப்பட்டிருந்தனா அது வந்து சார்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போ இதில் பார்ப்போம். 1 வந்து 2 கூட மட்டும்தான் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. அதேமாதிரி 2, 4 கூட, 3, 6 கூட, 4 வந்து 8 கூட. அப்போ இந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் வந்து ஒய்யில் வந்து ஒரே ஒரு நிழலுறு தான் இருக்குது. அதனால் ஆறானது ஒரு சார்பு ஆகும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுறு உள்ளது. எனவே ஆறானது ஒரு சார்பு ஆகும். ஓகே, அடுத்து வந்து என்ன கேட்டிருந்தாங்க, மதிப்பகம் கேட்டிருந்தாங்களா. மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். மதிப்பகம்னாலே என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டு எக்ஸாமில் பார்த்துருக்கோம் அப்படின்னா 1.6 1.5ல் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கணத்தை குறிக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது கொடுத்துருக்கூடிய கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வீச்சகம்னா என்னன்னு சொல்லுவோம். வீச்சகம்னா இந்த இரண்டாவது கணத்தில் உள்ள எந்த உறுப்புகள்லாம் முதல் கணத்தோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கோ அந்த உறுப்புகள்லாம் வீச்சகம் அப்படின்னு சொல்லுவோம். வீச்சகம்னாலே அது ரெண்டாவது கணத்தில் தான் இருக்கும். அந்த வீச்சகத்துலேயும் அந்த ரெண்டாவது கணத்தில் உள்ள எந்த நம்பர்கள்லாம் முதல் கணத்தோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கோ அந்த உறுப்புகள் மட்டும்தான் வீச்சகம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே, இப்போ எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து மதிப்பகம் கேட்டிருக்காங்க. மதிப்பகம்னா முதல் கணத்தை குறிக்கக்கூடிய உறுப்புகள். இப்போ 1, 2, 3, 4. அடுத்து வந்து துணை மதிப்பகம். துணை மதிப்பகம்னா இரண்டாவது கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் குறிக்கக்கூடியது. 2, 4, 6, 8, 10 எழுதிக்கோங்க அப்படி. அடுத்து வந்து வீச்சகம். வீச்சகம் எழுதுமா. வீச்சகம் வந்து இரண்டாவது கணத்தில் உள்ள உறுப்புகளை குறிக்கக்கூடியது. இரண்டாவது கணத்தில் உள்ள உறுப்புகள் முதல் கணத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ 2 தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு, 4, 6, 8. இப்போ 2, 4, 6, 8 மட்டும்தான் முதல் கணத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு. அதனால் அந்த எண்களை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. 2, 4, 6, 8 இதான் வந்து வீச்சகம்.
அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 1.6 வந்து முடியுது. தேங்க்யூ.